தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் ரமேஷ் பாபு அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். அவர் அஞ்சல் 3 மாநில சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் கோட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய முந்தைய வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து வால்யூம் 6 பார்ட் 1 அவர் தன்னுடைய 2வது வகுப்பினை தற்பொழுது நடத்துவார். அனைவரும் கவனமுடன் கேட்டுக்கொள்ளுமாறு புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான தகவல், இன்று PA எக்ஸாமினேஷனுக்காக நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது. மிக குறைவான பதவிகள் தான் இந்த முறை காட்டப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக தேர்வு என்பது சற்று கடுமையாக இருக்கும் என்பதை உங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி என்னவென்றால், PA எக்ஸாமினேஷனிலே பேப்பர் 2 என்பது நீக்கப்பட்டு விட்டது. பேப்பர் 2 என்பது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், பேராகிராஃபிங், லெட்டர் ரைட்டிங் என்று இருக்கக்கூடிய அந்த பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் என்பது இனி PA எக்ஸாமினேஷனுக்கு கிடையாது. அதற்காக நீங்கள் இனி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பர் 2 கிடையாது என்று இருக்கிறது. அது குறித்த ஒரு விரிவான ஒரு வீடியோவினை யூடியூப் சேனலிலே மிக விரைவிலே போடுகிறேன். மற்றபடி பாடங்களை முழுமையாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், பாடம் கண்டினியூ பண்ணுங்க. ரமேஷ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்ட் 1ல முதல்ல பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, MDW பார்த்துருப்போம், நாமினல் ரோல் பார்த்துருப்போம், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம டெய்லி வந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதை பார்த்துருப்போம், வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி YVR, நீங்கள் இயர்லி YVR ரிட்டர்ன்ஸ் அனுப்புவீங்களா பிப்ரவரி மாதம், அந்த YVR பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதாவது நம்ம பப்ளிக்கு என்ன தெரியணும், எது தெரியக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் மணியை எப்படி கஸ்டடி, சேஃப் கஸ்டடியில் வச்சுருப்போம் அப்படிங்கிற அந்த இதுவும் பார்த்துருப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு நம்ம ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் வந்து எப்படி போஸ்ட்டில் அனுப்புகிறோம், லிமிட் எவ்வளோ, 500 ரூபாய்க்கு மேலே வச்சுனா எவ்வளோ, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதே போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்கு, நோட்டீஸ் ஆஃப் கவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம முதல் கிளாஸில் பார்த்த போது மீதி இன்னும் இருக்குது. இப்போ செகண்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ், ரூல் நம்பர் 100. சரிங்களா? போஸ்டல் மேனுவல் வால்யூம் பார்ட் 6ல் பார்ட் 1ல் ரூல் நம்பர் 100ல் விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ். இதை பற்றி பார்த்தீங்கன்னா PO கைட்லேயே இதை பற்றி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, போஸ்டல் பேக் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்த தபால்களை அவர் வாங்க முடியாத பட்சத்தில் ப்ரீபெய்டு அன்ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்த தபால்களை அவர் கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அவர் ஒரு மெசஞ்சரு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலிமா வாங்கிக்கலான்னு இது பண்ணியிருப்பார். அப்போது அது அந்த பேக் லாக்டாக தான் இருக்கும். லாக்டு பேக்கு, அந்த பேக் லாக்டாக இருக்கும். அந்த மெசஞ்சர் மூலிமா கலெக்ட் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் அப்ளிகண்ட் இருந்து நம்ம ஒரு அப்ளிகண்ட் இருந்து UCR, அதாவது அன்கிளாசிஃபைட் ரெசிப்ட்ஸ், அந்த மெத்தடில் நம்ம ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு விண்டோ டெலிவரி டிக்கெட் இஸ்யூ பண்ணணும். அப்போ இஸ்யூ பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ரெஜிஸ்டரில் விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸை நம்பர் ஆஃப் அவங்களுக்கு இஸ்யூ பண்ணும்போது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இஸ்யூ பண்ணணும். அதை கரெக்டாக தான் செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த ஃபீஸ் கரெக்டாக தான் பார்த்துட்டு நம்ம இஸ்யூ பண்ணணும். சரிங்களா? அந்த டிக்கெட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட் ஸ்டாம்ப், நம்ம எந்த ஆஃபீஸ் இஸ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஸ்டாம்ப் இருக்கும், அவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும், டேட் ஆஃப் இஸ்யூ இருக்கும், அண்டு நம்பரை அசைன் பண்ணியிருப்போம். அவருக்கு அசைன் பண்ண நம்பரை ரெஜிஸ்டர் நோட் பண்ணி நீட்டாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி டிக்கெட்டை இஸ்யூ பண்ணணும். இதுக்கு டிக்கெட்டை இஸ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெட் போஸ்ட் மாஸ்டரோ இல்லை சப் போஸ்ட் மாஸ்டரோ கரெக்டாக ஃபீஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டாம்ப் இஸ்யூ ஆயிருக்குதா, நம்பரை கரெக்டாக அசைன் பண்ணிக்கிறாங்களா, இது எல்லாரையும் இன்க்ளூடு ஒவ்வொன்றையும் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிஸையும் செக் பண்ணி ரெஜிஸ்டரில் விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி
அதுல ரிமார்க்ஸ் காலத்துல இன்சியல் அவங்களுடைய ஹெட் போஸ்ட் மாஸ்டரோட இன்சியலும் இல்ல சப் போஸ்ட் மாஸ்டரோட இன்சியல் வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இது வந்து விண்டோ டிக்கெட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். The members of public give letters of instructions to the post office. அதாவது பப்ளிக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டல் ஆர்டிகல்ஸ் பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ரீடாக்ஷன் பண்றதை பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு போஸ்ட்மேனும் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய பீட்டுக்குரிய பப்ளிக்கா இருந்ததுன்னா, இப்போ ஒரு பீட் போஸ்ட்மேன் இருக்காருன்னா அவரோட பீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ரஸியா இருந்தாருன்னா அவரு எந்த பக்கம் வந்து வேற பக்கம் போயிருக்காரு, வேற பக்கம் குடி மாறி போயிருந்தாலோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க ஒரு லெட்டர் மூலியமா போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போஸ்ட் மாஸ்டர் படிச்சு பார்த்துட்டு அது சின்ன ஆபீஸ், ஒரு சப் ஆபீஸ், சீக்ல ஆபீஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை போஸ்ட்மேன்ட்டே கொடுத்து இன்சியல் பண்ணி அதை அவரு பக்காவா வந்து மெயின்டைன் பண்ணி அவரு என்ன சொல்லுவாங்க, அவங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அதுல கொண்டு வருவாங்க. இதே பெரிய ஆபீஸ் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒவ்வொரு பீட் வைஸ் வந்து பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பீட்டுக்கும் போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பீட் வைஸ் போடும்போது அதை நான் எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் படி போடணும். இப்போ ஆறுமுகம் அப்படியே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பேப்பர் இருக்கும், பி சி அப்படின்னு ஒவ்வொரு வேர்ட் ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து தனித்தனியா கொஞ்சம் பேப்பர் ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பீட்டுக்கும் தனித்தனியா பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க. In large office where the instruction are many, a beat instruction register is maintained in the delivery department. Delivery departmentல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த அட்ரஸிஸோட கம்யூனிகேஷன் யார் போறாங்க, அந்த போஸ்ட்மேன் யார் போறாங்களோ அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய விலாசதாரர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு குடி மாறிட்டாங்க, இதை வந்து நீங்க பார்த்து வச்சு கரெக்டா அவங்களுக்கு ரீடாக்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இட் மே எய்தர் பி கெப்ட் இன் செப்பரேட் ஃபார்ம் புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்குன்னு தனியா ஒரு ரெஜிஸ்டரே இருக்குது. சரிங்களா? அதோடைய ரெஜிஸ்டர் நம்பர் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா ஒரு ரெஜிஸ்டரே இருக்குது. சரிங்களா? செப்பரேட் பேஜஸ் சுட் பி அசைன்ட். அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்கு தனித்தனியா ஆல்பபெட்டிக்கல் படி சீரியஸ் மெயின்டைன் பண்ணி அதுல நோட் பண்ணி அதுல போஸ்ட்மேன் வந்து இன்சியல் பண்ணி அதை என்ட்ரிஸ் வந்து கரெக்டா பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? பீட் லிஸ்ட் ரூல் நம்பர் 102. பீட் லிஸ்ட்னா நம்ம பணிபுரிய இருக்கிற ஆபீஸ்ல வந்து என்ன பீட் இருக்கோ அந்த பீட் வந்து பீட் வைஸ் நம்பர் 1, பீட் நம்பர் 2, அதுல பீட் 1க்கு கீழே என்னென்ன இருக்குது, பீட் போஸ்ட் நம்பரோட பீட் நம்பர், எந்த போஸ்ட் ஆஃபீஸ், எந்த ஸ்ட்ரீட்டு, அந்த சொல்றது ஸ்ட்ரீட்டு, அதுக்கு கீழே இருக்கிற முக்கியமான மால்ஸ், ஸ்கூல்ஸ், லைப்ரரி அண்டு புதுசா வந்திருக்கிற கம்பெனிகள் எல்லாமே அதுல வந்து பீட் லிஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் செக்ஸ் பை த போஸ்ட் மாஸ்டர் ரூல் 125. அதாவது போஸ்ட் மாஸ்டருடைய கடமைகள், அவருக்கு உரிய முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கடமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் டெலிவரி ஒர்க்கை வந்து அவர் கண்காணிக்கணும். சரிங்களா? சப்பார்டினேட் ஆபீசர்ஸ்லும் சரி அவரோட ஆபீஸரும் சரி டெலிவரி ஒர்க்கை வந்து அவர் கண்காணிக்கணும். சரிங்களா? அதை வந்து அவர் கண்காணிச்சு மந்த்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 தடவையாவது அவர் கண்காணிச்சு அதை வந்து அவருடைய ஆர்டர் புக்ல நோட் பண்ணணும். இது வந்து ரூல் நம்பர் 10. ஹிஸ் டெஸ்ட் சுட் பி அப்ளைடு அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் ஈச் மந்த். மாதத்திற்கு 2 முறையாவது செக் பண்ணி அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு, அந்த டெஸ்ட் பண்ணதுக்குரிய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி அதை அவருடைய ஆர்டர் புக்ல நோட் பண்ணணும். இதோடைய ரூல் நம்பர் 10. சரிங்களா? அதே மாதிரி அவர் வந்து அடுத்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் அட்வான்ஸ் வித் அசிஸ்டன்ட் அண்ட் வெண்டர்ஸ். அதாவது அவருக்கு கீழே ஒர்க் பண்ற பிஏக்கு ஸ்டாம்ப் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்பிசிஎம் கவுண்டர்ல ஒர்க் பண்றாங்க, எஸ்பி கவுண்டர் ஒர்க் பண்றாங்க, கவுண்டர் ஒர்க் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே பப்ளிக் வந்து எந்த ஒரு விதத்துலையும் சஃபர் ஆகக்கூடாதுன்ட்டு அவங்க கிட்ட வந்து ஸ்டாம்ப் அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவர் கரெக்டா ஜென்யூனா கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா, கரெக்டா வந்து பப்ளிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை வந்து வாட்ச் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சூப்பர்வைசன் ஆஃப் சார்ட்டிங். போஸ்ட் மாஸ்டர் வந்து சார்ட்டிங்ல முக்கிய கவனம் செலுத்தணும். ஏன்னா சூப்பர்வைசிங்ல சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா வந்து
ஸ்டார்ட் பண்றாங்களா, இதை வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது அவர் வந்து செக் பண்ணணும். சரிங்களா? போஸ்ட் மாஸ்டர் சுட் எக்ஸாமின் எவ்ரி அசிஸ்டன்ஸ் எம்ப்ளாய்டு. அவர் வந்து எல்லா அசிஸ்டன்ஸையும் செக் பண்ணி சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சார்ட்டிங் லிஸ்ட் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களா, அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி பண்றத அதோடைய ரிசல்ட்டை வந்து அவருடைய ஆர்டர் புக்ல நோட் பண்ணணும். இது வந்து ரூல் நம்பர் 72. சரிங்களா? அடுத்து செக் ஆன் கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ். முதல்லலாம் லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நன்னியதாங்கிற ஆப் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் பண்றத நன்னியதா ஆப் மூலியமா அப்டேட் பண்ணி எவ்ரிடே வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் வந்து போஸ்ட் மாஸ்டர் பஞ்சுவல் கிளியரன்ஸ் அவுட்ஸ், அதாவது த போஸ்ட் மாஸ்டர் சுட் டெஸ்ட் த பஞ்சுவல் கிளியரன்ஸ் ஆஃப் அவுட் சைட் லெட்டர் பாக்ஸ் பை போஸ்டிங் டெஸ்ட் லெட்டர்ஸ். அதாவது எந்த லெட்டர் டெஸ்ட் லெட்டர்ஸ் அதே மாதிரி வரும், அதெல்லாம் வந்து வரதை வந்து கரெக்டா அவர் வந்து எடுத்து எந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்ததோ அது உங்களுக்கே திரும்ப மறுபடியும் கரெக்டா டைம் போட்டு எந்த டைம்ல ரிசீவ் பண்ண எந்த டைம்ல டெஸ்பேச் பண்ற முதற்கொண்டு எல்லாம் எழுதி எல்லாம் அனுப்புவாரு. இந்த மாதிரி செக் ஆன் கிளியரன்ஸ் லெட்டர் பாக்ஸ் வந்து அவருடைய செக் பண்ண ரிசல்ட்டை வந்து நோட் நோட் பண்ண அவருடைய ஆர்டர் புக்ல நோட் பண்ணி வைக்கணும். இதற்கு ஆர்டர் நோட் பண்ணி வைக்கிற ரூல் நம்பர் வந்து 73. அடுத்து செக்கிங் ஆஃப் அன்டெலிவரபிள் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் பை போஸ்ட்மேன். அதாவது போஸ்ட்மேன் கரெக்டா தபால்களை எல்லாம் எடுத்துட்டு போறாரான்னு செக் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதனுடைய ரிமார்க்ஸ் எல்லாமே செக் பண்ணுவார். அன்டெலிவரபிள் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆர்டினரி லெட்டர்ஸ் எந்த ஒரு லெட்டரா இருந்தாலும் அதனுடைய டெலிவரி ரிமார்க்ஸை பார்ப்பாரு. அதுல அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலினா செகண்ட் செகண்ட் டெலிவரி அட்டம் பண்ண சொல்லுவாரு. அதுவும் இல்லைன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் போஸ்ட்மேனையோ இல்ல ஸ்டார்டிங் போஸ்ட்மேனை வச்சு அவர் வந்து இது போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, நீங்க எழுதி வச்சிருந்த ரிமார்க் கரெக்டா. இது வந்து இப்ப நீங்க யூஸ் பண்றது பிஎம் ஆப் மூலியமா அதை டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து சூப்பர்வைசர் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எழுதின ரிமார்க் வந்து டோர் லாக்டுனா டோர் லாக்டு, நீங்க போகும்போது டோர் லாக்டு இருந்திருக்கும், அதை வந்து செகண்ட் அட்டம் பண்ண சொல்லுவாங்க. நீங்க போய் பார்த்த போது அவர் டோர் லாக்டு இருந்ததா அப்படின்னு சொல்லியும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதையும் வந்து இந்த வெரிஃபை பண்ற ரிசல்ட்டை போஸ்ட் மாஸ்டர் அவருடைய ஆர்டர் புக்ல எழுதுறாரு. இதுக்கு வந்து ரூல் நம்பர் 123. அதே மாதிரி ஆர்டிக்கல் வந்து டெபாசிட்ல வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதோட டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாரு. எந்த ஆர்டிக்கல் எப்படி வைக்கிறீங்க, எதனால வச்சிருக்கீங்க, ஏன் என்கொயரி பண்ணீங்களா, எதன் டோர் லாக்டா இல்ல இன்சபிஷியண்டா, என்கொயரியா, நாட் நோன் போட்டிருக்கீங்களா, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆர்டிக்கல் டெபாசிட் பண்றதையும் அவர் வந்து வாட்ச் பண்ணணும். சரிங்களா? அடுத்து புக் ஆஃப் அட்ரஸி இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல் நம்பர் 133 MS32. இது வந்து நிறைய பேருக்கு முக்கியமானது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா கேள்வி கேட்கிற முக்கியமான ஒண்ணு. எ புக் இன் ஃபார்ம் M32. இதோடைய புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்ம் நம்பர் பாத்தீங்கன்னா MS32. சரிங்களா? அதாவது டெபாசிட் அசிஸ்டன்ட் புக் அவங்களுடைய ஒரு பப்ளிக் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா 1+2 அனதர் பிளேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பேஜஸ் வந்து அல்பபெட்டிக்கல் பேஜஸ் வந்து ஈச் லெட்டர் ஆஃப் த பேஜ் வந்து அல்பபெட்டிக்கல் படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆறுமுகம்னா ஆறுமுகம் அவங்களுக்கு ஒரு சில பேஜில் உருவாக்கி அந்த பேஜ் படி மெயின்டைன் பண்ணணும். ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கம்யூனிகேட்டட் டு த போஸ்ட்மேன். அதை வந்து நம்ம போஸ்ட்மேனுக்கு கம்பல்சரி தெரிவிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த ஒரு 4வது பீட்ல இருந்து 6வது பீட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்ல இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கணும். இதுக்குன்னு தனியா வந்து புக்கு வந்து மெயின்டைன் பண்றோம். இதுல வந்து டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 இருக்குது. டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா அதோடைய வேலிடேஷன் பாத்தீங்கன்னா 3 months. அதே வந்து பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா 3 years. டெம்பரரிக்கும் பர்மனன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, டெம்பரரினா நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வேற ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து அவங்க 3 மாசத்துக்குள்ள அவங்க அப்டேட் பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா எனக்கு வரக்கூடிய தபால்களை இன்னாருக்கு இவருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வரக்கூடிய மணி ஆர்டர், பதிவு தபால்கள் மற்றும் சாதா தபால் அனைத்தும்
நான் இல்லாத காரணம் தான் இந்த இவரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அதோடைய வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். சரிங்களா? இதுல ஏதாவது லேப்ஸ் இருந்து கண்டுபிடிச்சாருன்னா, போஸ்ட் மாஸ்டர் கண்டுபிடிச்சாருன்னா அதை வந்து ஸ்கோர்ட் அவுட் பண்ணி அவரோட இனிஷியல் போட்டு இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் M34 ரூல் நம்பர் 134. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் இது அதே மாதிரி பப்ளிக் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களுடைய போஸ்டல் டெலிவரி ஆர்டிக்கல் சம்பந்தமா இருக்கட்டும், அதோடைய ஆர்டிக்கல் வந்து ரீடேஷன் பண்ற சம்பந்தமா இருக்கட்டும், அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்ஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, டூப்ளிகேட் காப்பி ஒன்று, ஒரு ஒரிஜினல் காப்பி வித் கார்பன் காப்பியோட டூப்ளிகேட் காப்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த கார்பன் காப்பி வந்து ஹெட் ஆஃப் த அசிஸ்டன்ட் செக் பண்ணி அதை வந்து என்னென்ன அதை வந்து ஒரிஜினலை வந்து நம்ம வச்சுக்கணும். இது கார்பன் காப்பியை வச்சு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு துறை ரீதியா அவர் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அட்ரஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தெரியப்படுத்தணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டவுன் சர்வீசர் தான் நம்ம வந்து அந்த பீட்டுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம போஸ்ட்மேன் வச்சு கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெயில வந்து அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். த ஹெட் அசிஸ்டன்ட் should retain the carbon copy and return the original duly acknowledging the carbon copy. இந்த மாதிரி நம்ம அக்னாலஜிங் பண்ண கார்பன் காப்பியும் ஒரிஜினல் காப்பியும் வந்து ஹெட் அசிஸ்டன்ட் வந்து மெயின் வச்சிருப்பாரு. ஆன் ரெசிப்ட் பேக் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்டு, அதை டிபார்ட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரெசிப்ட் அனுப்பிச்சாங்கன்னா ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்போட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஃபைல் பண்ணி வைக்கணும். அடுத்து த லெட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் should be secured in daily bundles. டெய்லி பேசிஸ்ல பண்டில் போட்டு இவங்க வந்து அதை வந்து சேஃபா பண்ணிக்கணும். அதே மாதிரி த லெட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்ன் ஃபார் டவுன் சப் ஆஃபீஸர்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, டவுன் சப் ஆஃபீஸர்ஸ்ல இருந்துன்னா டு பி டிரான்ஸ்ஃபர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அண்டர் அக்யூட்டன்ஸ் ஃபார் டிஸ்பேச் டு த ஆஃபீஸ் கன்சர்ன்டு பை த ஃபர்ஸ்ட் மெயில். நம்ம டவுன் சப் ஆஃபீஸ்க்குள்ள இருந்துன்னா ஃபர்ஸ்ட் மெயில வந்து டிஸ்பேச் பண்ணி அவங்ககிட்ட கரெக்டான அக்யூட்டன்ஸ் வாங்கி நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து மெயின் வந்து ரீடாக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ரீடாக்ஷன் நம்ம வந்து டெய்லி பண்ற அன்றாட வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துற ரீடாக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரூல் 137. ஆர்டிகல் போஸ்டட் இன் இந்தியா இன்லேண்ட் போஸ்டரேஜ் ரேட்ல இருக்கிற அதாவது இந்தியாக்குள்ள எந்த ஒரு தபாலையும் வந்து நம்ம ரீடாக்ஷன் பண்ணலாம். எனி பிளேஸ் இந்தியா சர்வ், அதாவது இந்தியாக்குள்ள சர்வ் பண்ற இடத்துல இன்லேண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ரீடாக்ஷன் பண்ணலாம். சச் ஆர்டிகல்ஸ் மே நாட் பி ரீடைரக்டட் டு பிளேசஸ். இன்லேண்ட் போஸ்ட் வந்து இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து இதை பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு வந்து ஆல் இன்லேண்ட் லெட்டர்ஸ், லெட்டர் கார்ட்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ் ரெஜிஸ்டர் அண்ட் அன்ரெஜிஸ்டர், இந்த வகையான தபால்கள் ஃபர்ஸ்ட் மெயில் தபால்கள் எல்லாமே நம்ம வந்து நியூ அட்ரஸுக்கு அவங்களுடைய நியூ அட்ரஸுக்கு ஏர்ல வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ், லெட்டர்ஸ், லெட்டர் கார்ட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ் ரிசீவ்ட் பை ஏர் ஃப்ரம் த கண்ட்ரிஸ், அதெல்லாம் வந்துன்னா சர்சார்ஜ்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் அதை பற்றி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏர் பை ஏர் ஃபார் தேர் மெயில்ஸ் இந்தியா சுட் பி கிவன் ஃப்ரீ ரீடைரக்ஷன் பை ஏர். வித்தின் இந்தியாக்குள்ள பார்த்தீங்கன்னா பை ஏர்ல வந்து ஃப்ரீயா பண்ணலாம் வித்தவுட் ரெக்கவரி ஏர் மெயில் ஃபீ. சரிங்களா? த கன்செஷன் ஆஃப் ஃப்ரீ ரீடைரக்ஷன் பை ஏர் வில் நாட் however be extended to other class mails. அதாவது அதர் கிளாஸ் மெயில், செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து ரீடைரக்ஷன் வந்து பை ஏர்ல வந்து ஃப்ரீயா பண்றது இல்ல. எது பிரிண்டட் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பேக்கெட்ஸ், பார்சல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா பண்றது இல்ல. சரிங்களா? அடுத்தது ரெஜிஸ்டர் அப்டிராக்ட் ரூல் நம்பர் 154. இதுல ரெஜிஸ்டர் அப்டிராக்ட்ல ரெசிப்ட்ஸ்னு இருக்குது, இஷ்யூஸ்னு இருக்குது. ரெசிப்ட்ஸ்னா நமக்கு காலையில் வந்திருக்கு பார்த்தீங்களா, காலையில் வந்தது டெபாசிட் வச்சது அதை வச்சு நம்ம பயன்படுத்துறது. இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டெஸ்பேச் பண்றது. 2 வகையான ரெஜிஸ்டர் அப்டிராக்ட்ல இருக்குது. சரிங்களா? அதுல ரெசிப்ட்ஸ்ல என்ன இருக்கும், ஆர்எல் லிஸ்ட்ல நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில் ரிசீவ்ட் வித் ஈச் ரெஜிஸ்டர் லிஸ்ட். ஆர்எல் லிஸ்ட்ல எத்தனை ஆர்டிகல் வந்திருக்குன்னு சொல்லி நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அல்லது பிஓல இருந்து நமக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த தபால்கள் எவ்வளவுன்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ்ல. ரெண்டாவது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், அதாவது விபிஏ தவிர மற்ற ஆர்டிகல்ஸை போஸ்ட்மேன் மூலியமாவோ இல்ல பிஓ மூலியமாவோ சப் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் மூலியமா நமக்கு வந்து வந்திருக்கும்.
சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் மூலியமா நமக்கு வந்த தபாலை அதை வந்து செகண்ட்ல நோட் பண்ணிக்கணும். மூணாவது, நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அதர் தேன் விபி. விபியை தவிர முதல் நாளில் டெபாசிட்ல இருந்த ஆர்டிகல் எல்லாமே அதையும் கணக்குல எடுத்துக்கணும். அதை மூணாவதா நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கணும். நாலாவது, நம்பர் ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ் டேக்கன் ஃப்ரம் டெபாசிட் ஃபார் ரீடைரக்ஷன் ஆர் டெஸ்பேச் டு பிஓ. நம்ம இப்போ சப்போஸ் பிஓல இருந்து ரீடைரக்ஷன் பண்ண சொல்லி வந்த தபாலோ இல்ல அதர் ஆர்டிகல் டெஸ்பேச் பண்ண வந்த தபாலோ அதெல்லாம் வந்து பிஓல இருந்து வந்த தபாலோ பூரா விபி ஆர்டிகல்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து நாலாவதா நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து முக்கியமானது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் பண்டல்ஸ் ஆர் இன்சூர்ட் பண்டல்ஸ். இன்சூர்ட் பண்டல் நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை அஞ்சாவதா நோட் பண்ணணும். இது ரெசிப்ட் சைடு வந்து அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி இஷ்யூ சைடுல எப்படி காலையில டெலிவரிக்கு போஸ்ட்மேனுக்கு இஷ்யூ பண்ணிருப்போம் பாத்தீங்களா, விபியை தவிர மற்ற ஆர்டிகல்ஸ் அது எவ்வளவுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் டு சப் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் பிஓக்கு அனுப்ப சொல்லி கொடுத்துருப்போம், ரீடைரக்ஷன் கொடுத்துருப்போம், மிஸ்அண்ட் அந்த மாதிரி ஆர்டிகல் கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே சப் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அதை வந்து அது எவ்வளவு நோட் பண்ணி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இஷ்யூ சைடு நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெசிப்ட் சைடு இஷ்யூ சைடு கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் இது ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இது ரூல் நம்பர் 154. அப்புறம் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் விபி தவிர டெலிவர்டு அட் விண்டோ. விண்டோவில் நம்ம இப்போ வந்து போஸ்ட்மேன் தகவல் கொடுத்து நாங்கள் விண்டோவில் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த விண்டோவில் கொடுக்குற தபால்கள் எவ்வளவு அதை நோட் பண்ணணும். அது ரெண்டாவது நோட் பண்ணணும். மூணாவது, டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டெஸ்பேச்டு வித் த டீடைல்ஸ் ஆஃப் ஈச் ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட். ஈவினிங் டிஸ்பேச் பண்ணும்போது ஒவ்வொரு வகையான தபால்கள் ரெஜிஸ்டர் லிஸ்ட், பார்சல் ஸ்பீட் லிஸ்ட், இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு லிஸ்ட் வைஸா டோட்டல் எவ்வளவு ஆர்டிகல்ஸ் சொல்லி இஷ்யூ பண்றோமோ அதை எழுதி வைக்கணும். சரிங்களா? மூணாவது அது. அடுத்து நாலாவது, நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் அதர் தேன் விபிஓ ரிமைனிங் இன் டெபாசிட். இதெல்லாம் டெலிவரி முடிஞ்சது போக டெஸ்பேச் பண்ணது போக மீதம் வந்து டெபாசிட் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த ஆர்டிகல் எவ்வளோன்னு நாலாவது நோட் பண்ணி வைக்கணும். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ் டெலிவரிக்கு எவ்வளோ கொடுத்தோம், டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து நோட் பண்ணி வைக்கணும். அஞ்சாவது. அடுத்து லாஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் இன்சூர்ட் பண்டல் எவ்வளோ, ரெஜிஸ்டர் பண்டல் எவ்வளோ, இன்சூர்ட் பண்டல் எவ்வளோன்னு எழுதி வைக்கணும். இப்போ ரெசிப்ட் சைடும் இஷ்யூ சைடும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். அடுத்து முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ டெலிவரி ஆஃபீஸ் விச் ஆர் நாட் ஆத்தரைஸ். அதாவது நோ டெலிவரி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட் வந்து நாட் ஆத்தரைஸ் டு டெலிவரி, அவங்க வந்து நோ டெலிவரி ஆஃபீஸில் வந்து டெலிவரி பர்ஃபார்மன்ஸுக்கு எதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்து டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட் த போஸ்ட் ஆஃபீஸஸ் ரூல் நம்பர் 161. அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது விண்டோவில் யார் வந்து வேணாலும் வாங்கலாம்னு இல்லை. அதாவது unclaimed should not be delivered at the window to any person subsequently claiming. unclaimed போட்டு வச்சிருக்கிறீங்க, அந்த ஆர்டிக்கலை வந்து ஒருத்தர் கிளைம் பண்ண வராரு அப்படின்னா அவர் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சவராக இருக்க வேண்டும், அல்லது அங்க பணிபுரிய போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், இல்ல அதற்கு முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்க யாராவது விட்னஸ், இவர் ஆமா இவர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விட்னஸ் போடணும். அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட பண்ணலாம். ஒருவேளை ஸ்பெசிபிக் அட்ரஸ் should not be delivered at the window except on satisfactory identification இல்ல அப்படின்னா இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து satisfactory identification permanent address of the address அவர் கொடுக்குற அந்த ஐடென்டிஃபிகேஷன் ரெசிப்டை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து அந்த ரெக்கார்ட் பண்ற ஐடென்டிஃபிகேஷன் ரெசிப்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதாவது போஸ்ட் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணி the other official who gives the order, the other officialக்கு ஆர்டர் போடுறோம் அக்செப்ட் பண்ணி அதுல receipt under the words அதுல identification accepted அப்படின்னு சொல்லி the assistant போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து கையெழுத்து போடணும். சரிங்களா? ரெஜிஸ்டர் இன்க்ளூடிங் இன்சூர்ட் ஆர்டிகல் லெட்டர் மெயில் ஆர் பார்சல் மெயில் kept in deposit should be delivered at the window only after taking due precautions against misdelivery. எந்த ஒரு தவறுதலான பட்டுவாடா வந்து அந்த இடத்துல நடந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ரெஜிஸ்டரா இருக்கட்டும், இன்சூர்ட் ஆர்டிகலா இருக்கட்டும், லெட்டர் மெயில் பார்சல் எதுவா இருந்தாலும் அதை வந்து தவறுதலா நம்ம வந்து வேறொரு டெலிவரி வந்து தவறுதலா பண்ணிடக்கூடாதுன்ட்டு அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணும். சரிங்களா? அடுத்து ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டெலிவரி ஸ்லிப் ரூல் நம்பர் 164. இப்போ டெலிவரி ஸ்லிப் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டடா வருது. ஆனால் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்லிப் வந்து
ப்ரிப்பேர் பண்ண டபுள் காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல வந்து போஸ்ட்மேன் வந்து போஸ்ட்மேன் வந்து சிங்கிள் காப்பி கொடுத்துருவோம். அதாவது ஆர்டிகல்ஸோட லிஸ்ட் வந்து சிங்கிள் காப்பி கொடுத்துருவோம். அதை இன்னொரு லிஸ்ட் வந்து அவர் வந்து மேபி டெலிவரி விண்டோவில் கொடுக்குறதோ இல்லை பீட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது இல்லை மிஸ்அண்டர் ரீடாக்ஷன் இந்த மாதிரி ஆர்டிகல் இருக்குல்ல அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு இன்னொரு காப்பி அவர்கிட்ட இருக்கும். அந்த டெலிவரி ஸ்லிப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் என்டர்ட் இன் த டெலிவரி ஸ்லிப். நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட்மேன் இருக்கும். அவர் எந்த பீட் இருக்குது, டேட் இருக்கும், எந்த அதே மாதிரி ஹவர்ஸ் ஆஃப் டெலிவரி, எந்த டைமில் நீங்கள் டெலிவரி பண்ணணும்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வித் செல்ஃபோன் நம்பரோட எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், அதாவது அக்னாலஜ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஆர்டிக்கல்ல RLA அப்படின்னு வரும். சரிங்களா? ஆடிங் த லெட்டர் A in the case of articles paid for acknowledgement on insured in the case of insured articles. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு நம்ம புக் பண்ற தபால் எல்லாமே RLA அப்படின்னு ஏங்கிற லெட்டர் அதுல வந்து இருக்கும். அதுல வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட் கார்டுல கையெழுத்து வாங்கி அதையும் வந்து நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும்போது இவ்வளவு அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்குது, இவ்வளவு ஆர்டிகல்ஸ் ரிசீவ் பண்ண, இவ்வளவு ஆர்டிகல்ஸ் டெலிவர்டு, இவ்வளவு ஆர்டிகல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல நோட் பண்ணி கொடுப்பீங்க. அதுல அதே மாதிரி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுல ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் ஈச் ஆர்டிகல்ஸ், அந்த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் இதில் ஸ்டாம்ப் அவங்களோட இது இருக்கும், அதில் அதே மாதிரி இருக்கும். அடுத்து இதாவது அந்த டெலிவரி ஸ்லிப்பில் ஏதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா அதுவும் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ விபிபி சிஓடி இந்த அமௌண்ட்ல இருந்ததுன்னா அந்த டெலிவரி ஸ்லிப்பில் அமௌண்ட் வந்து அந்த ஆர்டிகல் கீழே அந்த அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? போத் காப்பீஸ் ஆஃப் ஸ்லிப்ஸ் சுட் பி இம்ப்ரெஸ்ட் வித் டேட் ஸ்டாம்ப். டேட் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி அதில் நேம் ஸ்டாம்ப் இருக்கணும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் சுட் சைன் போத் காப்பீஸ். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ வந்து 2 காப்பிலையும் சைன் பண்ணுவாரு. நீங்க அதுல ஒரு காப்பி 2 காப்பியில் சைன் பண்ணி நீங்க ஒரு காப்பி எடுத்துட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். சரிங்களா? அடுத்து த ஆர்டிகல்ஸ் அலாங் வித் த பென்சில் காப்பி ஆஃப் த ஸ்லிப் சுட் பி மேட் ஓவர் டு த போஸ்ட்மேன் ஆஃப்டர் அப்டைனிங் ஹிஸ் அக்யூட்டன்ஸ் இன் த கார்பன் காப்பி. அதே அதான் சொன்ன மாதிரி 2 ஸ்லிப்லையும் கையெழுத்து போட்டு எடுத்துக்கணும். அந்த கார்பன் காப்பிலையும் கையெழுத்து போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த வைல் கிராண்டிங் அக்யூட்டன்ஸ் the postman should enter in words the total number of issued articles. அது நான் சொன்ன மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் ரிசீவ் பண்ணீங்க, அதில் டியூ வந்து அது நோட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் டெலிவரி பண்ணும்போது சிக்னேச்சர் வித் மொபைல் நம்பரோட இப்போ எல்லாம் டெலிவரி ஸ்லிப்பில் கையெழுத்து வாங்கணும். சரிங்களா? அட் த க்ளோஸ் ஆஃப் த டே ஸ்லிப் கண்டெய்னிங் அட்ரஸ் சிக்னேச்சர் வில் பி ஃபில்டு அலாங் வித் ஆஃபீஸ் காப்பீஸ். ஆஃபீஸ் காப்பியோட நீங்கள் டெலிவரி பண்ண காப்பியும் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், பார்சல் லிஸ்ட்டு, இந்த எல்லா லிஸ்ட்டையும் வச்சு பண்டல் பண்ணி அவருக்கு அந்த க்ளோசிங் ஆஃப் த டேல வந்து அவர் பண்டல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ வந்து தைச்சு வச்சிருவாங்க, பண்டல் பண்ணி வச்சிருவாங்க. அது வந்து ஆஃபீஸ் காப்பி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பிரசன்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் டெஸ்பேச். ரூல் நம்பர் 171 அண்ட் 174. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வராங்க பார்த்தீங்களா, ஆன் an ஆர்டிகல் பிரசன்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சுட் பி எக்ஸாமின் டு சி தட். நம்ம என்ன வாட்ச் பண்ணணும்? சரிங்களா? அது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பிஓ கைடில் சொன்னபடி குட் கண்டிஷனாக இருக்குதான்னு பார்க்கணும். கவர் எல்லாமே நல்லா ஒட்டியிருக்காங்களா, பின் பண்ணக்கூடாது, ஸ்டேபிள் பண்ணக்கூடாது. சரிங்களா? பின் பண்ணியிருந்தா அந்த ஆர்டிக்கல் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து பேஸ்ட் பண்ணுங்க இல்லை செலோ டேப் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? குட் கண்டிஷனாக இருக்குதான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கிழிஞ்ச நிலையில் இல்லாமல் நல்ல குட் கண்டிஷனாக இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ் லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதிக்கிறாங்க, ஃப்ரம் எங்கே எழுதிக்கிறாங்க, டூ எங்கே எழுதிக்கிறாங்க. டூ அட்ரஸ் வந்து ரைட் சைடு டாப் ஆஃப் த கார்னரில் எழுதணும். ஃப்ரம் வந்து லெஃப்ட் சைடு பாட்டம் ஆஃப் த கார்னரில் எழுதணும். சரிங்களா? அது எழுதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னு நோட் பண்ணிக்கிறாங்களான்னு அதையும் வாட்ச் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்னா ஸ்பீட் போஸ்ட்னு எழுதணும், ரெஜிஸ்டர் போஸ்ட்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்னு எழுதணும். இதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு வாட்ச் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் அது நம்ம அந்த ஆர்டிக்கலுக்கு உரிய போஸ்டேஜ் ஒட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபுல் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. போஸ்டேஜாகவும் ஓட்டலாம், இப்போ வந்து ப்ரீபெய்டாகவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாக அந்த ஆர்டிக்கலுக்குரிய அந்த வெயிட்டுக்குரிய போஸ்டேஜ் அவங்க ஒட்டிருக்காங்களான்னு நம்ம பார்த்து அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த டெஸ்டினேஷனுக்கு தகுந்த இப்போ வந்து ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வைஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட்டை தகுந்த வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ 20 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 26 rupees வாங்குறோம் வித் ஜிஎஸ்டியோட இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமுக்குள்ள
லோக்கலாக இருந்ததுன்னா 17 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். அதே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இப்போ நியூ டெல்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து 41, 47, 70 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆல் ஆர்டிகல்ஸ் அதர் தேன் ஐஎல்சி அண்ட் லெட்டர் கார்ட்ஸ் இன்டெண்டட் டு பி சென்ட் பை ஏர்மெயில் மஸ்ட் பி சூப்பர்ஸ்கிரைப்டு வித் த வேர்ட்ஸ். அதாவது ஃபாரின் போஸ்ட் அனுப்புனா அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல ரெஜிஸ்டர் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னு அனுப்புறோமோ அதே மாதிரி ஃபாரின் போஸ்ட்டுக்கு பை ஏர்மெயில் ஆர் பியர் த லேபிள் பர் அவியான் பார் பர் பை ஏர்மெயில் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணணும். இல்லை இப்போ இதில் அக்னாலஜ்மெண்ட் டியூ வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அதில் வந்து நான் சொன்ன மாதிரி த வேர்டு ஏடி சுட் பி சூப்பர்ஸ்கிரைப்டு ஆன் த ஆர்டிக்கல். அதாவது அந்த ஏடிங்கிற வேர்டை வந்து நம்ம கண்டிப்பாக வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படிங்கிற மாதிரி அதில் நோட் பண்ணணும். சரிங்களா? அதே அதுக்கடுத்து த ரெசிப்ட் சுட் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டர் ஜர்னல். அதை வந்து ரெஜிஸ்டர் ஜர்னலில் வந்து நோட் பண்ணி, இப்போ ரெஜிஸ்டர் ஜர்னல் மேக்ஸிமம் வந்து நோட் பண்ணுறதுல எல்லாமே லிஸ்ட்டாக எடுத்துடுறாங்க. ஆனால் வந்து நம்ம ரூல் படி பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் ஜர்னல் நோட் பண்ணி அந்த நோட் பண்ணிட்டு அந்த ரெசிப்டை வந்து அவருக்கு கொடுக்கணும். அது அந்த சிங்கிள் காப்பி வந்து அவருக்கு கொடுத்துட்டு இன்னொரு பிரிண்டர் ரெசிப்டை வந்து நம்ம ஆர்டிக்கலில் நம்ம ஒட்டிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி த ரெசிப்ட் ஃப்ரம் த ரெஜிஸ்டர் ஜர்னல் சுட் கண்டெயின் த ஃபாலோயிங் என்ட்ரிஸ் வித் த indelible பென்சில் ஆர் இங்க். போஸ்டேஜ் அஃபிக்ஸ்டு ஆன் த ஆர்டிக்கல், கிளாஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். போஸ்டேஜ் எவ்வளோ அஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எழுதணும். கிளாஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா செகண்ட் கிளாஸ் மெயிலான்னு பார்க்கணும். அது லெட்டரில் வந்து ஏடி இருக்குதா ஏடி இல்லையா ஏர் மெயிலா அப்படின்னு எல்லாமே எல்லாம் செக் பண்ணி அதில் இருக்கணும். அதே மாதிரி த நேம் ஆஃப் த அட்ரஸி அண்ட் த ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய முழு முகவரி இருக்கணும், யார் ஃப்ரம்மோ அவங்களுடைய முழு முகவரி இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து த நேம் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட் டியூவில் நம்ம ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், நம்ம ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் இருந்தோம்னா அந்த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்கை வந்து நேம் ஆஃப் ஸ்டாம்ப் வந்து டீஃபேஸ் பண்ணணும், டேட் ஸ்டாம்ப் வந்து டீஃபேஸ் பண்ணி அடிக்கணும். அடுத்து சென்டர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து நல்ல அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து நூல் வச்சு கட்டி அனுப்பணும். ஸ்டாப்ல பின் அடிக்காம அக்னாலஜ்மெண்ட் கார்டு அந்த ஆர்டிக்கிளோட வச்சு நூல் வச்சு கட்டி அனுப்பணும். சரிங்களா? அப்பதான் வந்து ப்ராப்பரா கரெக்டா போகும். சரிங்களா? அடுத்து காப்பி ஆஃப் அட்ரஸிஸ் ரெசிப்ட் ரூல் நம்பர் 185, 1, 2 and 3. இது வந்து பிஓ கைடு பார்ட் 1ல கிளாஸ் 169 பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ அவர் அக்னாலஜ்மெண்ட் டியூ அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில வந்து டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் காப்பி ஆஃப் டெலிவரி ஸ்லிப் வந்து வாங்குறதுக்கு டைம் இருக்குது. இப்போ ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அவரு டெலிவரி வந்து டெலிவரி ஆன பர்சன் வந்து சைன் பண்ணி வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த காப்பி வாங்குறதுக்கு 6 months வந்து வேலிட் இருக்குது. அந்த டேட்டா எப்போ அவர் போஸ்ட் பண்ணாரோ அந்த தேதியிலிருந்து 6 months அட்ரஸியோட ஒரிஜினல் ரெசிப்ட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கும் ப்ரெஸ்கிரைப்டு ஸ்பெஷல் ஃபீ இருக்குது. அதுக்கு வந்து எப்படின்னா எல்லா ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீஸ் எல்லாமே போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸில் தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்து அந்த அவரோட அப்ளிகேஷனில் போஸ்டேஜ் ஸ்டாம்பாக கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம டிஃபேஸ்டு வித் டேட் ஸ்டாம்ப், நம்மளுடைய டேட் ஸ்டாம்பில் டிஃபேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபார்வர்ட் டு ஆஃபீஸ் ஆஃப் டெலிவரி, எந்த ஆஃபீஸில் டெலிவரி ஆச்சோ அந்த ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபார்வர்டு பண்ணுவோம். அதை அவங்க வந்து அட்ரஸி ரெசிப்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய போஸ்ட் மாஸ்டரோட சிக்னேச்சர் பண்ணி அவங்க வந்து போஸ்டல் சர்வீஸில் நமக்கு வந்து போஸ்டல் சர்வீஸில் சென்டருக்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? த காப்பி ஆஃப் ரெசிப்ட் வில் பி ஆல்சோ இம்ப்ரெஸ்ட் வித் டேட் ஸ்டாம்ப் ஆஃப் த டேட் ஆன் விச் இட் இஸ் மேடு. அதுவும் அதே மாதிரி அந்த காப்பியை வந்து எந்த தேதியில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த தேதியில் டேட் ஸ்டாம்ப் அடித்து அதை அனுப்பிச்சிருப்பாங்க. த அப்ளிகேஷன் வில் பி ஃபில்டு வித் ஒரிஜினல் அட்ரஸிஸ் ரெசிப்ட். அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஒரிஜினல் அட்ரஸியோட ரெசிப்டில் ஃபில் பண்ணி வைக்கணும். சரிங்களா? நம்ம புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜர்னலில் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஜர்னலில் நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அடுத்து ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ். Parcels both inland and foreign can be redirected only under the written instruction of the addressee or his agent. அதாவது அட்ரஸி வந்து ரீடைரக்ஷன் பண்ணி எழுதி அதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம ரீடைரக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஏஜென்ட் மூலியமா விபிபி ஸ்லிப்ல வந்து ஏஜென்ட் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை ரீடைரக்ஷன் பண்ணுன்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான், ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ரீடைரக்ஷன் பண்ணணும். unlike other postal articles வந்து பார்சல் ஆர் நாட் ரீடைரக்டட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்.
நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மெயில் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்தியாக்குள்ள இருந்துன்னா ஃப்ரீயா வந்து ரீடைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பார்சல்ஸ் வந்து அப்படி வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல நம்ம ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுக்கு வந்து 50% ஆஃப் ஒரிஜினல் போஸ்டேஜ். இப்போ 500 கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வருதுங்களா, அந்த சார்ஜில் 50% வந்து நம்ம ஃபீஸை வந்து போஸ்டேஜா வாங்கி அதை வந்து ரீடேஷன் ஃபீயா வந்து போடணும். சரிங்களா? அதுல ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அட்ரஸி இஸ் ஏஜென்ட் ஷுட் பி அப்டைன்ட் அண்ட் கெப்ட் ஆன் ரெக்கார்டு. அவங்களுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து எதையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் வைக்கணும். நம்ம வாங்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்குரிய ரெஜிஸ்டர்ல அந்த ஒரிஜினல் அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். இன்லேண்ட் பார்சல்ஸ் கேனாட் பி ரீடைரக்டட் அவுட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற பார்சலை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரீடைரக்ஷன் ஃபீஸை வந்து அட்வான்ஸா பெய்டு பண்ணணும், இல்ல அட் த டைம் ஆஃப் டெலிவரி. இந்த ரெண்டு இதுல வந்து அட்வான்ஸாகவும் பெய்டு பண்ணணும், அதே மாதிரி டெலிவரி பண்ணும்போது கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோ ரீடைரக்ஷன் ஃபீஸ் சார்ஜ் இன் த ஃபாலோவிங் கேசஸ். அதாவது இஃப் த ரிவைஸ்டு அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல ஏதாவது வேற சேஞ்சஸ் பண்ணி இந்த அட்ரஸ் இல்லாம இன்னொரு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க லோக்கல் வீட்லயே இருக்கும். இந்த ரங்கநாதன் தெருவுல இருந்து சுவாமிநாதன் தெருக்கு மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரி லோக்கல் ரீடைரக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி when the parcel is returned to the sender, if the sender resides different address, when the parcel is returned to the sender, if the sender resides in the different address, return to sender இருந்து அவர் வந்து டிஃபரெண்ட் அட்ரஸா இருந்து அது வித்தின் டெலிவரி ஏரியாக்குள்ள இருந்ததுன்னா, அதே மாதிரி வித்தின் சேம் போஸ்ட் உங்களுடைய டெலிவரி ஏரியாக்குள்ளேயோ உங்களுடைய போஸ்ட்குள்ளேயே இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து வந்து ரீடைரக்ஷன் ஃபீ கலெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ்ல ஃபாரின் பார்சல்ஸ் பார்க்குறோம். Foreign parcels can also be redirected within India or out of India under the following conditions. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, the sender should not have made any remark on the parcel prohibiting redirection. அந்த பார்சல் மேல எந்த ஒரு இதுவும் எழுதியிருக்க கூடாது, எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி inward foreign parcels can be redirected within India on the same conditions as applicable to inland parcels. நம்மளுடைய இன்லேண்ட் பார்சல்ஸுக்கு என்னென்ன விதிமுறைகளோ அதே மாதிரி தான் இன்வேர்டு ஃபாரின் பார்சலுக்கும் இந்தியாவுக்குள்ள ரீடைரக்ஷன் பண்றதுக்கு இருக்குது. சரிங்களா? இஃப் த அட்ரஸி ஆஃப் ஃபாரின் பார்சல் ஹேஸ் லெஃப்ட் இந்தியா, அவங்க இங்க இல்ல அப்படின்னா ஹிஸ் ஏஜென்ட் மே ரீரைட் த பார்சல் டு ஹிஸ் நியூ அட்ரஸ். அவரு நியூ அட்ரஸ் கொடுத்தாருன்னா இன் சச் அ கேஸ் த ஏஜென்ட் சுட் எய்தர் பே த ரீடைரக்ஷன் ஃபீ இன் அட்வான்ஸ். அதாவது அவரு வந்து ரீடைரக்ஷன் ஃபீயை அட்வான்ஸா செலுத்தலாம், அல்லது give an undertaking agreeing to pay the same in case the amount cannot be recorded at the new address or if the parcel remains undelivered. அதாவது டெலிவரி பண்ற இடத்துல அவர்கிட்ட அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு அவர்கிட்ட வாங்கி நியூ அட்ரஸ்ல இருக்கிறதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பார்சல் வந்து அன்டெலிவர்டா திரும்பி தான் வரும். சரிங்களா? அடுத்து when the redirection fee is paid in advance, it should be converted into the postage. நான் எப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வாங்குற ஃபீஸ் எல்லாமே போஸ்டேஜா தான் வாங்கணும். அப்படி இல்லை அட்வான்ஸா காசா வாங்கிட்டோம்னா அதை நம்ம வந்து போஸ்டேஜா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அந்த பார்சல் மேல அஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் அதுல வந்து அதை போஸ்ட் மாஸ்டர் மூலியில நம்ம எல்லாம் பார்த்து பண்ணணும். அதுல வந்து போஸ்ட் மாஸ்டர் பார்சலை செக் பண்ணி பார்த்துட்டு ரெட் இங்க்ல ரீடைரக்ஷன் சார்ஜ் பெய்டு, ரீடைரக்ஷன் சார்ஜ் நாங்க வாங்கிட்டோம் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரோட இனிஷியல் போட்டு போஸ்டேஜை ஒட்டணும். அந்த போஸ்டேஜை எப்பொழுதும் போஸ்டேஜை டீஃபேஸ்ட் பண்ணாம எந்த ஒரு இதுலையும் நம்ம அனுப்பக்கூடாது. போஸ்டேஜை எப்பவுமே டீஃபேஸ் பண்ணிடணும். சரிங்களா? பார்சல்ஸை வெளிநாட்டு பார்சல்ஸை ரீடைரக்ஷன் இந்தியாவுக்குள்ள பண்றதுக்கு இன்வெர்ட் ஃபாரின் பார்சல்ஸ்னா இந்தியாவுக்குள்ள பண்றதுக்கு நம்ம இன்லேண்ட் பார்சலுக்கு என்ன விதிமுறைகளோ அதே விதிமுறைகள் தான். அதே மாதிரி ஃபாரின் பார்சல்ஸ் லெஃப்ட் இன் இந்தியா, அதாவது வெளிநாட்டுல இருக்க போயிட்டாங்கன்னா அவங்களோட ஏஜென்ட் மூலியமா அவங்களுடைய ஏஜென்ட் மூலியமா ரிட்டர்ன் அவங்களோட ஏஜென்ட் மூலியமா வாங்கிட்டு அதை நம்ம அனுப்புறோம். சரிங்களா? அடுத்து
ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு ஃபர்ம்ஸ். கம்பெனிஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் டெலிவரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரூல் நம்பர் 134. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? ஆர்டினரி ரெஜிஸ்டர் ஆர்டிகல் டு ஃபர்ம்ஸ் அண்ட் அதர்ஸ் ஹூ ரிசீவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சச் ஆர்டிகல்ஸ். நீங்க பல்க் ஆர்டிகல்ஸ் கொண்டு போவீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் பல்க் ஆர்டிகல்ஸ் கொண்டு போவீங்க. அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கொண்டு போறத எப்படி கொண்டு போவீங்க பாத்தீங்கன்னா, பல்க் ஆர்டிகல்ஸ் RP57 லிஸ்ட் வந்து ஸ்பெஷல் லிஸ்ட் வந்து 2 காப்பி, அதாவது டூப்ளிகேட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அதாவது 3 ஆர் மோர் ஆர்டிகல்ஸ் வந்தாவே அது வந்து செப்பரேட் லிஸ்டா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல குறிச்சுங்க. 3 ஆர் மோர் ஆர்டிகல்ஸ் வந்ததுனாவே அதை வந்து நம்ம செப்பரேட் லிஸ்ட் மெயின்டைன் பண்றோம். அதை வந்து டூப்ளிகேட் காப்பியா ஸ்பெஷல் ஃபார்ம்ல லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம். பல்க் அட்ரஸி டெலிவரி ஸ்லிப்னு வரும். சரிங்களா? அது வந்து RP57. டூப்ளிகேட் காப்பியை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து அக்யூட்டன்ஸ் எடுத்து வாங்கிட்டு கொண்டு போறோம். சரிங்களா? அதுல ஒரிஜினல் காப்பியும் கொண்டு வரோம், டூப்ளிகேட் காப்பியும் கொண்டு வரோம். ஒரிஜினல் காப்பி டூப்ளிகேட் காப்பியும் கொண்டு போயிட்டு அதை வந்து ஒரிஜினல் காப்பி வந்து அக்யூட்டன்ஸ் வாங்கிட்டு டூப்ளிகேட் காப்பியை வந்து அவங்க அந்த பார்ட்டிட்டு நம்ம கம்பெனிக்காரங்கிட்ட நம்ம கொடுப்போம். சரிங்களா? நம்ம வந்து அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து ரெஜிஸ்டர் டெலிவரி பண்ணிட்டு வர காப்பியை வந்து ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட்டையோ பார்சல் அசிஸ்டன்ட்டையோ நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் த டெலிவரி போஸ்ட்மேன், அதாவது போஸ்ட்மேன் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போனார்னா should sign for the articles received in the register parcel abstract. பார்சல் அப்டாக்ட்லையும் ரெஜிஸ்டர் அப்டாக்ட்லையும் எவ்வளோ வந்து ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு போறோம், அவங்களோட அட்ரஸ், யோர் நேம் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்ன நோட் பண்ணி தான் எடுத்துட்டு போகணும். சரிங்களா? நம்ம விண்டோவில் கொடுத்தா டூப்ளிகேட் காப்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து ஒரிஜினல் காப்பியில் கையெழுத்து வாங்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மாஸ்டருக்கு பல்க் போடுவோம். சரிங்களா? போஸ்ட் மாஸ்டருக்கு இப்போ ஒரு ஆர்டிகல் 3க்கு மேலே 10 ஆர்டிகல் வருதுன்னு அப்படின்னா ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து டூப்ளிகேட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணி ஒரிஜினல் காப்பியில கையெழுத்து வாங்கிட்டு டூப்ளிகேட் காப்பியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் அதை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த காப்பியை வாங்கி ஈவினிங் அந்த க்ளோஸ் ஆஃப் டேல வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்காரு. அதே மாதிரி போஸ்ட்மேன் கொண்டு போனார்னா RP57 ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட்மேன் வந்து 2 காப்பி கொண்டு போவாரு. ஒரு காப்பியில் அட்ரஸ் சீட்டை கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஒரிஜினல் காப்பி நம்ம கொண்டு வந்துருவோம், டூப்ளிகேட் காப்பி அவர்கிட்ட கொடுத்துருவோம். சரிங்களா? பிஃபோர் கிவிங் த ரெசிப்ட் காப்பி ஆஃப் த லிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆர் பார்சல் அசிஸ்டன்ட் த போஸ்ட்மேன் சுட் சைன் இட் டோக்கன் ஆஃப் த, அதாவது எவ்வளோ எடுத்துட்டு போறாரு, எவ்வளோ டெலிவரி ஆச்சு, இது எல்லாமே அதை வந்து அவரோட லிஸ்ட்ல நோட் பண்ணி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ். இன்சூர்ட் ஆர்டிகல், த இன்சூர்ட் வேல்யூ இஸ் கிளியர்லி ரிட்டன் இன் இங்க். அதாவது இன்சூர்ட் வேல்யூ வந்து ரிட்டனா வந்து எழுதியிருக்கணும். அதுல வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல அதுல எந்த ஒரு அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாம இருக்கணும். சரிங்களா? கரெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் எதுவும் இருக்கக்கூடாது. அதோட லிமிட் பாத்தீங்கன்னா கேஷா இருந்ததுன்னா 20,000 வரைக்கும் கேஷ். சரிங்களா? அதே வந்து வேல்யூ ஆஃப் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா 1 lakh. சரிங்களா? இன்சூர்டு வந்து இப்ப ரீசெண்டா இந்த இன்சூர்ட் பண்ணிருப்பீங்க 2000 நோட்டு வந்து மேக்ஸிமம் RBIக்கு இன்சூர்ட் பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைம் அனுப்புறதுக்கு 20,000 ரூபாய் தான் அனுப்பணும். கேஷ் அனுப்புறது 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் வந்து 20,000 மேல எழுதிடணும், இன்சூர்ட் வேல்யூ எழுதிடணும், வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதிடணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஏதாவது ஆர்டிகல்ஸ் வேல்யூ ஆஃப் ஆர்டிகல்ஸ் வச்சீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 1 lakh குள்ள இருக்கணும். சரிங்களா? இதுல வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி அந்த சென்டர், அதாவது சென்டரோட அட்ரஸும் கிளியரா இருக்கணும், ரிசீவரோட அட்ரஸும் கிளியரா வந்து எழுதிருக்கணும். சரிங்களா? த ஆர்டிகல் சுட் then be weighed and weight noted in the cover. அதே மாதிரி ஆர்டிகளோட வெயிட் எவ்வளவுன்னு சொல்லி கண்டிப்பா நோட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் the postage stamps affixed on the letter. போஸ்டேஜ் வந்து சஃபிஷியண்டா அவங்க வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த போஸ்டேஜ் அஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா, அதாவது ஒட்டிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி நம்ம வாங்கி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீ எல்லாம் வந்து கரெக்டா வந்து அதுக்கு தகுந்த போஸ்டேஜ் எல்லாமே ஒட்டிருக்காங்களா பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர்டாவே வாங்கிக்கிறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டேஜை ஒட்டியிருப்பாங்க. போஸ்டேஜோட அதாவது அந்த வெயிட்டுக்கு தகுந்த போஸ்டேஜ் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பிளஸ் இன்சூரன்ஸ் ஃபீ. இப்போ ஒரு 200 ரூபாய்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி ரெசிப்ட் ஃபார் த சென்டர் இன் த பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் சுட் பி ப்ரிப்பேர் டூப்ளிகேட் பை த யூசிங் டபுள் சைட் கார்பன் பேப்பர். இதுக்கு வந்து டபுள் சைட் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி
சென் ரெசிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. அதுல வந்து நேம் ஆஃப் த அட்ரஸி அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன், நேம் ஆஃப் த அட்ரஸி இருக்கணும், எந்த இடத்துக்கு போகுது சரிங்களா. அடுத்து வேல்யூ ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அஃபிக்ஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல், ஆர்டிகல்ல எவ்வளோ போஸ்டேஜ் ஒட்டியிருக்காங்க, இன்சூர்ட் வேல்யூ வந்து எழுதியிருக்காங்களா, ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்காங்களா, இன்சூரன்ஸ் ஃபீ ஃபிகர்ஸ் எழுதியிருக்காங்களா, வெயிட் எழுதியிருக்காங்களா, அது வந்து கிராம்ஸ்ல எழுதணும். நம்ம 1 கேஜி 2 கேஜி 3 கேஜிலாம் போடாம கிராம்ஸ்ல எழுதணும். 1000 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிராம்ஸ்ல எழுதணும். அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர், சென்டர் யார் அனுப்புறாங்களோ அவங்களுடைய அட்ரஸும் இருக்கணும் சரிங்களா. அடுத்து த ரெஜிஸ்ட்ரார் பார்சல் அசிஸ்டன்ட் சுட் சைன் த ரெசிப்ட், அவங்க சைன் பண்ணி இம்ப்ரெஸ் போத் காப்பீஸ் ஆஃப் த ரெசிப்ட் வித் டேட் ஸ்டாம்ப், 2 காப்பிலையும் டேட் ஸ்டாம்ப் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் த பென்சில் காப்பி டு த சென்டர், பென்சில் காப்பியை வந்து சென்டர் கிட்ட கொடுத்துரும். த கார்பன் காப்பி ஆஃப் த ரெசிப்ட் இஸ் கெப்ட் ஆன் ரெக்கார்ட் இன் த ஆஃபீஸ், நம்ம அந்த கார்பன் காப்பியை வந்து ஆஃபீஸ் காப்பியில ரெக்கார்டு பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா. அடுத்து அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஃபார் இன்லேண்ட் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் ஆர் கிவன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், இன்சூர்ட் ஆர்டிகல் வந்து இன்லேண்ட் இன்சூரன்ஸ் இன்லேண்ட் இன்சூர்ட் ஆர்டிகலா இருந்ததுன்னா அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். பட் இந்த கேஸ் ஃபாரின் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் ஸ்பெஷல் ஃபீ இன் அடிஷன் இன் டு த போஸ்டேஜ், இன்கேஸ் ஃபாரின் ஆர்டிகல்ஸாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் ஃபீ போஸ்டேஜோட அடிஷனலாக நம்ம வாங்குறோம். ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜ் வந்து கம்பல்சரி நம்ம வாங்கணும் சரிங்களா. இஃப் என் அக்னாலஜ்மெண்ட் இஸ் ரெக்யூர்ட் பை த சென்டர், அக்னாலஜ்மெண்ட் தேவைப்பட்டா மட்டும் அவங்களுக்கு அடிஷனலாக நம்ம வந்து சார்ஜ் போடுறோம். அப்படி அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபாரின் கேஸுக்கு தேவைப்படல அப்படின்னா அடிஷனல் சார்ஜ் நம்ம எதுவும் வாங்க வேண்டியது இல்லை சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது preparation of insured articles, dispatch and closing of insured articles. The number of receipt and date of posting should be written on the face of the article in ink. அதுல insured article நம்ம வந்து insured article சொல்லி போட்டு அதுல வந்து the INS should be noted before number as so written, அதுல INS நோட் பண்ணிருக்கணும் சரிங்களா. The number of the receipt and date of posting should be written on the face of the article in ink. ஆர்டிகிளோட ரெசிப்ட்ல INS நோட் பண்ணணும் சரிங்களா. The corresponding number slip should be pasted to the article on the top of the left hand corner. லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல லெட்டர்ஸா அதாவது INS கேபிட்டல்ல INS நோட் பண்ணணும் சரிங்களா. அடுத்து the office of destination should be noted in the ink top of the acknowledgement form, acknowledgement formல நம்பரை நோட் பண்ணணும். அடுத்து the postage stamp affixed to the article should be defaced carefully, நம்ம பார்சலை வந்து இன்சூரன்ஸ் ஆர்டிக்கலை கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். டிஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இம்ப்ரெஷன் நம்ம எதுவும் கொடுக்காம வந்து கரெக்டா ஆர்டிக்கல் போஸ்டேஜ்ல டிஃபேஸ் பண்ணணும். அடுத்து the article should then be made over to the treasurer or postmaster under receipt. அதாவது இப்போ இன்சூர் ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரிக்கு வந்த ஆர்டிக்கல் ஏதாவது டெபாசிட் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ஒன்று ட்ரெஷரர் இல்லை போஸ்ட் மாஸ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது டெஸ்பேச் டைம்ல சேஃப் கஸ்டடியில் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் ஆர் போஸ்ட் மாஸ்டர் அண்டர் ரெசிப்ட் ஃபார் பீயிங் செக்யூர்ட் அண்டர் சேஃப் கஸ்டடி. அதே மாதிரி சஃபிஷியன்ட் டைம் பிஃபோர் டெஸ்பேச் ஆஃப் மெயில், இன்சூர்ட் ஆர்டிக்கல் வந்து கட்டுறதுக்கு முன்ன டெலிவரி டெஸ்பேச் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் டைம் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து இஃப் தேர் ஆர் 2 or more இன்சூர்ட் லெட்டர் டெஸ்பேச், அதாவது ஒரு ஆபீஸ்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்சூர்ட் ஆர்டிக்கல் இருந்ததுன்னா ஸ்லைடு தெரியல ரமேஷ். அந்த ஸ்லைடு லாஸ்ட் தான். இன்சூர்ட் ஆர்டிக்கல் 2 அல்லது அதுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் should enclose them insured bundle வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அது வந்து ரூல் நம்பர் 89A, அதுபடி போஸ்டல் மேனுவல் வால்யூம் 6 ரூல் நம்பர் 89A படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டு போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில் சீல் பண்ணி உடனே வந்து அட்ரஸ் டெஸ்பேச் பண்ணணும் சரிங்களா. இது வந்து போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில் தான்
சீல் பண்ணணும். சரிங்களா? சீல் பண்ணி அந்த இன்சூர் கவருக்கு மேல இன்னொரு பேக் கட்டி நம்ம டிஸ்பேச் பண்ணணும். சரிங்களா? அத வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் வந்து டிஸ்பேச் பண்ணுவாரு. சரிங்களா? இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து அதோட இன்சூர் பண்டலோட வெயிட்ட பார்ப்பாரு. வெயிட் பார்த்துட்டு ஹஸ் வெரிஃபைட் பை ஆக்சுவல் வெயிட்மெண்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ் அப்படி நோட் பண்ணி நம்ம அந்த பண்டல்ல நோட் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவாங்க. இன்சூர்டு சீல் வைக்கணும். இந்த இன்சூர்டு சீல் வந்து யார் கஸ்டடியில் இருக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் கஸ்டடியில் இருக்கும். இன்சூர்டு சீல் வச்சு போஸ்ட் மாஸ்டர் டிஸ்பேச் பண்ணுவாரு. The PM should also sign both copies of register list in ink in the token of having carried out of the check. இது வந்து ரூல் நம்பர் 200 and 201. சரிங்களா சார்? ஓகே ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். ஓகேங்க சார். ரொம்ப நன்றி ரமேஷ். ஓகே இன்னைக்கு சார். பாடம் இன்னும் ஒரு கிளாஸ் வருமா? ஆமாங்க சார், இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்த்தா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் ரெடி பண்ணுங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிபடி. மீட் அகைன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.